நீ வாழக்கூடியது 2 வருஷம்தான் வாழ்வ, அது மேலே வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அசிங்கமாக கேட்பானுங்க. அவர் என்ன அடிக்குது ஒதுக்கி ரொம்ப பயமா இருக்கும். சமுதாயத்தில் பார்த்தா டிரான்ஸ்ஜெண்டர் மக்களுக்கு நிறைய ஸ்டிக்மா இருக்குன்றோம். வணக்கம், என்னுடைய பேர் நூரி. நான் டிரான்ஸ்ஜெண்டர் உமன். கடந்த 76 வருடமாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கேன். எங்கள் அப்பா ஜானி சலீம், அம்மா பேர் அன்சர் பிபி. குடும்பத்தில் நான் 2வது பிள்ளை. அண்ணன் இறந்துட்டாரு. 2வது நான், 3வது ஒருத்தாங்க. 2 பேரும் தவறிட்டாங்க, நான் ஒண்டி தான். சென்னையில் நான் தொழில் செய்யட்டோம். என் கூட பெண்களும் செய்வாங்க, திருநங்கைகள் இருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு சமூக அக்கறை அதிகம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன தேவைன்னு வாங்கி தருவேன். இப்போ பண்ணுற டைமில் இங்கே அப்போனா பொம்பளை சீக்கிரவாங்க, இப்போ எஸ்டிடின்னுவாங்க, பால்வினை நோயிட்டாங்க. அப்போ பொம்பளை சீக்கிரவாங்க. அந்த டைமில் அந்த பிள்ளைங்களுக்கு வெள்ளைப்படுதல், அராப் கட்டி, சிம்டம்ஸ் எல்லாம் வரட்டுன்னு அவங்களுக்கு பார்த்துன்னு போட்டு நான் எஸ்டி டிபார்ட்மெண்ட் 119 போய் எடுத்துன்னு போய் காட்டுவேன். காட்டி அவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்துவேன். 2003 என்னோடய ஃப்ரெண்டுங்க 3 பேர் இறந்துட்டாங்க. செல்வி, இந்திரா, பழனி. அவங்க ஞாபகார்த்தமாக தான் எஸ்ஐபி மெமரி டெஸ்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணேன் 2003. தாம்பரத்துலேருந்து ஒரு 2 நாள் பச்சளை குழந்தையை எடுத்து அது மூலிமா நான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஹோமு ஒரு 100கணக்கான குழந்தைங்க மறுவாழ்வு கொடுத்துருக்கேன். படிச்சிருக்காங்க, நல்ல ஆரோக்கியத்தில் இருக்காங்க. இன்றைக்கி எஸ்ஐபி மெமரி டெஸ்ட்டு ஒரு வாடகை இல்லாமல் ஆரம்பித்தேன். சோழாவரத்தில் 4 கிரவுண்ட் இடம் வாங்கி 3.5 கோடி ரூபாய் செலவில் எஸ்சிஎல் ஃபவுண்டேஷன், நடிகர் சங்கம், மற்றபடி எக்ஸ்ட்ரா எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால 3.5 கோடி ரூபாய் செலவு கம்பீரமாக சும்மா கண்ணாடி மாளிகை 5 ஸ்டார் ஹோட்டல் மாரியே கட்டியிருக்கேன். ஏன்னா இப்போ அங்கே நாங்கள் போய் இப்போ 1 வருஷம் தான் ஆகுது அந்த இடத்துல. போனாலும் எங்களுக்கு என்னன்னாக்கா இங்கே சென்னையில் இருந்த சப்போர்ட்டு அங்கே கிடையாது. டோனருங்க கம்மி ஆகிட்டாங்க. என் குழந்தைங்களுக்கு சரியான உணவு கொடுக்கும்னா அப்போத்துக்கும் என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்று அது மூலமாக அந்த பிள்ளைங்க நான் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கேன். எனக்கு பல துறையில் ராஜ்யவில் வாழ்நாள் சாதனையில் பெண்மணின்ட்டு கொடுத்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் அவள் விகடனில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. போல் பல அவார்டுகள் வாங்குறேன். பல அவார்டுகள் ரிவார்டுகள்லாம் வாங்கி எனக்கு பலன் கிடையாது. என்னுடைய பிள்ளைங்களுடைய மெருகுற்ற 1 டிகிரி 2 டிகிரி முடிச்ச நான் படிக்கலை. என் பிள்ளைங்க படிச்சிருக்கு, மெருகு எடுத்துன்னு இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. 3 டிகிரி 4 டிகிரி படிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அட்வொகேட்டாக ஜூனியர் அட்வொகேட்டாக வேலை செய்கிறாங்க. இது போல் பல துறையில் இருக்காங்க என் பிள்ளைங்க. அதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு. அதான் எனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில். ஏன்னாக்கா ஒரு மனிதர் பெற்றது 2-3 குழந்தை தான். நான் 100கணக்கான குழந்தைங்க மனசில் சுமந்துருக்கேன், வயிற்றில் சுமங்கல, மனசில் சுமந்துருக்கேன். இந்த தாய்மைண்டு பெரும் பெரும் பாக்கியம் நினைக்கிறேன். எல்லாம் பெற்றா தான் தாய்மை ஆகிடும். நான் பெறாதே தாய்மை ஆகிடுது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன்.